Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கிளம்புங்க. யோ மாப்ள, என்ன இங்க பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டு போயிட்டே இருக்க, வந்து பதில் சொல்லியா? என்னப்பா? என்ன என்ன பதில் சொல்லணும்? இவ உன் பொண்டாட்டி. வழி தெரியாம என் வீட்டுக்கு வந்துட்டான். இவளை உன் வீட்டுல விட்டுட்டு போகத்தான் நான் வந்தேன். அப்பா, நான் சொன்ன மாதிரியே பேசுறாரு. பாத்தியா? இவ இனிமே இங்கதான் இருப்பா. இவ ஒரு கொலைகாரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ இனிமே என் மக கிடையாது. அப்பா, இவள உனக்கு கல்யாணத்திலே கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாச்சு. இரு. இனிமே இவ ஓ சொத்து, உன் உரிமை. இவளை நீ அடிப்பியோ கொல்லுவியோ கழுத்தை புடிச்சு நெருப்பியோ இல்ல அவ காலை புடிச்சு கதறுவியோ, அது உன் இஷ்டம். அப்பா, ஆனா நான் இவளை இங்க விட்டுட்டு போறேன். இனிமே இவ உன் பொறுப்பு. என்ன மிரட்டுறீங்களா? நீங்க இங்க அவளை விட்டு போனாலும் அவளை போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடு, வெட்டி போடு, குடும்பம் நடத்து, தொலைச்சி விடு. நான் இனிமே கேட்க மாட்டேன். எதுக்கு கேட்கணும்? அவ உன் பொண்டாட்டி. அப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? கண்மணி, இனிமே நான் உனக்கு அப்பா இல்ல. இனிமே எல்லாம் உன் புருஷன் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை இங்க விட்டுட்டு போக தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த அம்மா நான் நெஞ்சு வலிக்காரமா. கொஞ்ச நாள் நான் வாழணுமா? உங்க பிரச்சனையில என்ன கொண்டுடாதீங்கம்மா. இத பாரு, இனிமே தயவு செஞ்சு என் வீட்டு பக்கம் வந்துடாத. நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் இனிமே இங்கதான். அப்பா என்னப்பா சொல்றீங்க? உங்களதான் கொஞ்சம் நில்லுங்க. வாசுகி, அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. ஐயோ, அப்பா நில்லுங்க. அப்பா, அப்பா, என்னடி உன் பிளான்? உங்க அப்பா வச்சு பிளாக்மெயில் டிராமா போட்டா நான் பயந்துருவனா? எப்படியாவது என் வீட்டுக்குள்ள வந்துடணும்னு துடிக்கிற. அம்மா, அடுத்ததா யார கொல்ல பிளான் போடுற? இப்படி எல்லாம் பேசாதீங்க கிருஷ்ணா. என் அப்பா என்ன இப்படி நிர்கதியா விட்டுட்டு போன அதிர்ச்சியில இருக்கேன்னா. இந்த பாரு, இந்த டிராமாக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். நீ முதல்ல கிளம்பு. இத பாரு, இங்க என்ன வேடிக்கை? கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து.
போங்க. நீ சொன்னது கரெக்ட் தான்டா. இவ ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. அது எனக்கு புரியுது. அதனாலதான் அவளை துரத்தி விட்டுட்டு இருக்கேன். மாப்பிள, இந்த பிரச்சனை ஏன் இன்ஸ்டால்மெண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்க? அவ கழுத்துல நீ கட்டின தாலி தொங்குற வரைக்கும் ஒன்ன விட மாட்டான். அவ அப்பனும் இவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போய்கிட்டு தான் இருப்பான். இதுக்கு பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதை ஏற்பாடு பண்ணு மாப்பிள. என்ன புரியலையா? முதல்ல இவள உடனடியா டிவோர்ஸ் பண்ணு. இவ கழுத்துல இருக்கிற தாலியை நீ புடுங்கினாதான், இவ ஃபியூஸ புடுங்கினாதான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பவரும் கட் ஆயிடும். என்ன மாப்பிள வளவலன்னு பேசிட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? இந்த வீட்ல இனிமே விவாகரத்து அது இதுன்னு பேசுறது என் காதுல விழுந்துச்சு, நான் பொல்லாதவளா மாறிடுவேன். அம்மா, அவங்க சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? தப்புதான். கண்மணி யாரையும் கொலை பண்ணல. கண்மணி தான் அதை செஞ்சான்னு நிரூபணம் ஆகிறதுக்குள்ள இந்த கண்மணியை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றது எந்த நியாயமும் இல்ல. இவ்வளவு நேரம் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. நீதான் இப்ப நடுவுல புகுந்து குட்டைய குழப்புற. ஏய், உன்னால என் மருமகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உன்னையும் உன் புருஷனையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். இப்ப வீட்டுக்குள்ள போறியா இல்ல வீட்டை விட்டு போறியா? போ. எனக்கு புரியலமா, நீங்க யார் பக்கம்? நான் யார் பக்கமும் இல்ல, நியாயத்து பக்கம் இருக்கேன். கொலை குற்றவாளியா இருந்தாலும் கோர்ட்ல குற்றவாளிக்கு தான் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல சந்தர்ப்பம் கொடுக்கறாங்க. நீ அதை விட மோசமா இருக்க. கண்மணி இந்த கொலையை செய்யல, அதை நிரூபிக்க அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. ஒரு 10 நாள் டைம் கொடு. 10 செகண்ட் கூட தர மாட்டேன். அவளை விட்டா போய் ஆதாரங்களை கலைச்சிருவா. ஏற்கனவே எல்லா ஆதாரங்களையும் என்கிட்ட ஆணித்தனமா இருக்கு. இவதான் கொலைகாரி. இத பாருப்பா, இது ரொம்ப தப்பு. உன் அம்மா நான் சொல்றேன், கண்மணியை வீட்டுக்குள்ள விடு. அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. என் பூமியை கொண்ட கொலைகாரி. இந்த வீட்டுல இருந்தா என் மனசு மட்டும் இல்ல, பூமியோட ஆத்மா கூட அதை ஏத்துக்காது. அவளை முதல்ல போ சொல்லுங்க. சித்தப்பே, அப்படி சொல்லாதீங்க. டேய், வாய மூடுறா. வாங்க. சித்தப்பே, 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 சித்தப்பே. அம்மா, நீங்க வர போறீங்களா இல்லையா? கண்மணி, அப்புறம் பேசலாம். வா. போடா. கண்மணி, கலங்காத. இங்க பாருமா, நீ எங்கேயும் போயிடாத. தைரியமா நீ இங்கேயே நில்லு. உனக்காக நான் இருக்கேன். சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறேன். வருண் மனசு திறக்கும். இந்த வாசக்கதவு உனக்காக திறக்கும். நம்பிக்கையோடு இரு.
கண்மணி, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. மருணுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு உங்க அத்தை சொன்னாங்க. கண்மணியை கொண்டு வந்து விடுங்க, அவளை நான் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன். அவளுக்கு எது நடந்தாலும் அவளுக்கு நான் பொறுப்புன்னு சத்தியம் பண்ணிருக்காங்க. அவங்கள நம்பி நான் உன்னை விட்டுட்டு போற மாதிரி நடிச்சம்மா, நான் நடிச்சேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நான் யாரையுமே கொல்லல கிருஷ்ணா. என் காதல் மேல ஆன என்ன நம்புங்க கிருஷ்ணா. சத்தியமா நான் பூமியை கொலை பண்ணல, என்ன நம்புங்க. இப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போ. உன்னை நான் கோர்ட்ல சந்திக்கிறேன். ஏன் வருண், என் மேல ஏன் இவ்வளவு வன்மம்? நான் உங்களுக்கு காதலிச்சதை தவிர வேற ஒரு பாவமும் செய்யல கிருஷ்ணா. ஏய், பேசாத. போ. கிருஷ்ணா, அம்மா வருண், விடுங்க. போ, வெளியில போ. பக்கமே வராத. ஏய், கிருஷ்ணா, விபூதியில விஷம் வச்ச நீ ஐஸ்கிரீம்ல வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நிறுத்துங்க. என்ன சும்மா விஷம் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது நீங்க பாத்தீங்களா? ஒழுங்கு மரியாதையா பேசுங்க. நான் விபூதியில விஷம் வச்சத ஃபர்ஸ்ட் நீங்க நிரூபிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. பூமிக்கு விபூதி, பப்புக்கு ஐஸ்கிரீம், எனக்கு லவ்வா? கிருஷ்ணா, என் லவ்வ மட்டும் தப்பா பேசாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீதான் கொலை பண்ண. கிருஷ்ணா, கத்தாதீங்க. இது ஸ்கூல் இல்ல. ஹலோ, இங்க எல்லாரும் பாருங்க. இதோ கொலைகாரி. கிருஷ்ணா, இவதான் கொலைகாரி. வீக்னஸ் தான் இது, சரியாயிடும். டாக்டர் சொன்னாரு. உன்னை யாரு இவனை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண சொல்லுது? நீ யாரு இந்த வேலையை பாக்குறதுக்கு? இது நல்ல கதையா இருக்கே. உங்க புள்ளைக்கு அடிபட்டிருக்குன்னு ஸ்கூல்ல இருந்து போன் வந்தா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி கூப்பிட்டா நீ என்ன சொல்லி இருக்கணும்? எனக்கு அந்த குடும்பத்துக்கு சம்மதம் இல்ல, நான் போய் சொல்லி டிராமா பண்ணி அவர் பொண்டாட்டிக்கு விஷம் வச்சு கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சு என்ன வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அதனால நான் அந்த குடும்பத்து ஆள் கிடையாது. நீங்க நேரடியா அவங்களுக்கே போன் பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். உன் வாயில ஏன் அந்த உண்மை வர மாட்டேங்குது? ஏய் ஏய், வாயை மூடுங்க கிருஷ்ணா, வாயை மூடுங்க. இந்த பாரு, பி சைலண்ட். நான் உங்களை வார்ன் பண்றேன். கிருஷ்ணா, 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 நான் பேசுறது கேக்குதா? எத்தனை நாள் ஆனாலும் சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். என் அப்பாவோட கடமை முடிஞ்சது. அதான் அவர் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு புருஷனா உங்க கடமை முடியல. அதனால வெயில், மழை, புயல், வெள்ளம் எது வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். நான் கொலைகாரி இல்ல. நான் பூமியை கொல்லலன்னு நீங்க நம்புற வரைக்கும், உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வாசல்ல நின்னு கத்துறாள, இருக்கிற அவமானம் போதாதுன்னு இப்ப வேற. அத்தை, பப்பு,
என்னால தாங்க முடியல. ஏதாவது பண்ணு. பப்பு, நான் என்னப்பா பண்றது? இந்த மடையனுக்கு இதயம் இரும்பாயிடுச்சு. அவ கத்துனாலாவது அது கரையுதான்னு பார்க்கலாம். அத்தை, என்னை பத்தி நீங்களும் பப்பாவும் கவலைப்படாதீங்க. நான் நியாயத்துக்காக போராட்டம் பண்றேன். நீங்களும் பூமியும் என்ன ஆசீர்வாதம் பண்ணா போதும். பப்பாவோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு. எனக்காக வேண்டிக்கிட்டு பூமி போட்டோவுக்கு விளக்கேத்துங்க அத்தை. நான் சொல்றத நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். வா பப்பு, வா. பூமி, கண்மணி ரொம்ப பாவம். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பூமியம்மா, கண்மணியம்மா எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஏய் வாசுகி, மாதவா, சிங்கடி போயிட்ட பயந்தாங்கோலி. தைரியம் இருந்த வெளியில வாடி. ஏய், யாரடி பயந்தாங்கொலி? இதோ வந்துட்டேன். உலகாரி, எதுக்குடி இப்படி வாசல்ல நின்னுக்கிட்டு கத்தி கோப்பாடு போட்டுட்டு இருக்க? எங்க குடும்ப மானத்தை வாங்குற? ஏய், யார் நீ கொலகாரி? நானா? நானா பூமியை கொன்ன? நீங்க 2 பேரும் தான். உங்க மனசாட்சியை கொன்னுட்டீங்க. ரொம்ப நாளைக்கு உங்க ஆட்டம் நிலைக்காது. ஏய், சும்மா கத்திட்டு இருக்காத. யார் ஆட்டம் ஜெயிச்சதுன்னு நீதான் பாத்தியே. நீ கோபுரத்து மேல இருக்கிற குப்பை. ஒரு காத்தடிச்சா போதும், பறந்து வந்து என் காலடியில விழுவ. ஏங்க, பாத்தீங்களா இவ கொழுப்ப? நாம பாவம் பார்த்து வருணை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, இவன் நம்மளையே இப்ப பதம் பார்த்து பாடம் எடுத்துட்டு இருக்கா. பூமியை நான் கொல்லல, அது உனக்கே நல்லா தெரியும். உன் வாயாலே உண்மை ஒரு நாள் வெளியில வரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. ஏய், சரிதான் போடி. நீ என்ன கத்துனாலும் நான்லாம் மசிய மாட்டேன். சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு நான் நினைச்சிட்டு போறேன். ஏங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்படி இல்ல வாசுகி, ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக். நாய் எப்பவுமே சூரியனை பார்த்து குலைக்கிறது இல்ல, அது திருடங்களை பார்த்து தான் குலைக்கும். உங்களை ஆஹா. இப்ப நான் உங்களை லாஜிக் கேட்டேனா? துப்புக்கட்ட மனுஷா, உங்களை கல்யாணம் பண்ணதுதான் லாஜிக் மிஸ்டேக்கே. அப்படிலாம் சொல்லாத வாசுகி. இது சத்தியத்துக்கு வந்த சோதனை, தர்ம யுத்தம். இந்த கண்மணி உண்மையை நிரூபிச்சு ஜெயிப்பா. வாங்க. பப்பு, வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.